பெரியோர் பெருமக்களே, நண்பர்களே, கவிஞர்களே, உறவினர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் 1955 முதல் 1990 வரை ஏறத்தாழ 40 ஆண்டுகள் திமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்தவன். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியிலும் உண்மை இல்லை என்று நம்பி இருந்தவன். திமுக தலைவர்களே உலக தலைவர்களிலே சிறந்த தலைவர்கள் என்று நம்பியிருந்தவன். திமுக தலைவர்களைப் போல் சாதி உணர்வற்ற தலைவர்கள் வேறு யாருமே இல்லை என்று நம்பியிருந்தவன். இப்படி இருந்த என்னை, இப்படி திமுக தான் எல்லாம் என்று எண்ணியிருந்த என்னை வன்னிய தீவிர உணர்வாளனாக மாற்றியது ஒரத்தநாடு எல் கணேசன் என்கிற கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த திமுக தலைவர். அவர் 1990 கருணாநிதியினுடைய முதல் பார்லிமெண்ட் செயலாளராக இருந்தவர். அப்போது அவரை சந்திக்க சென்றேன். என்னை அழைத்து சென்றவர் மன்னார்குடியைச் சேர்ந்த ராகவன் தம்பி என்ற என்னுடைய நண்பர். நாங்கள் உள்ளே நுழையவும் அவர் தன்னுடைய தொகுதியைச் சேர்ந்த கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு 20 பேரை உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தார். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது என்னுடைய காதில் விழுந்த முதல் வார்த்தை, இந்த வன்னியர்களை சந்திக்காதவரை தான் முக்குலத்தோரை முட்டாள்கள் என்று நினைத்திருந்தேன் என்கிறார். இதற்கு அர்த்தம், நாம் முட்டாள்கள் இல்லை, வன்னியர்கள் தான் முட்டாள்கள் என்பதுதான். இந்த பேச்சு அந்த குளிர்கால ஜனவரி மாத குளிர்காலத்தில் கூட என் உடம்பை சூடாக்கியது. அந்த சூட்டோடு தான் ஒரு 5 ஆண்டு காலம் ஏன் நாம் இந்த திமுகவை வன்னியர்களை முட்டாள்கள் என்று சொல்லுகிற ஒரு திமுக தலைவரே சொல்லுகிற ஒரு இயக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனையை எனது 96வது ஆண்டு வரை சிந்தித்து கொண்டே இருந்தேன். அதிலிருந்து வெளிவந்த பொழுது அச்சமில்லை என்ற இதழை தொடங்கினேன். இதற்கு பிறகு அந்த கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் என்ன சொன்னார் என்பதுதான் முக்கியம். அவர் வன்னியர்களை சந்திக்காதவரை தான் முக்குலத்தோர்களை முட்டாள்கள் என்று நினைத்திருந்தேன் என்று சொன்ன வார்த்தை என்னை சூடாக்கியது. ஆனால் அடுத்து அவர் சொன்னார், திமுக 1957 தேர்தலில் 15 இடங்களிலே வெற்றி பெற்றது. அந்த 15இல் 14 இடங்கள் வன்னியர் பெல்ட்டிலிருந்து வெற்றி பெற்றது. அது 62 தேர்தலில் திமுக 49 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் 41 இடங்கள் வன்னியர் பெல்ட்டிலிருந்து வந்தது. இப்படி வன்னியர் பெல்ட் திமுகவுக்கு தந்த ஆதரவால் தான் 67 தேர்தலிலே திமுக ஆளும் கட்சியானது. அண்ணாவுக்கு முதல்வர் என்ற முகவரி கிடைத்தது. கலைஞருக்கு முதல்வர் என்ற முகவரியும் கிடைத்தது. திமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக ஆளுங்கட்சி ஆகி இருக்குமா என்பதே எனக்கு சந்தேகம் என்று சொல்லிவிட்டு, இப்படியெல்லாம் இருந்த திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு அண்ணா இருக்கிற வரையில் வன்னியர்களுக்கு ஓரளவு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தார். அண்ணா மறைந்த பிறகு, கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மவர்களுக்கு தான் எல்லாமும் செய்கிறார். திமுக ஆளும் கட்சி ஆகும் வரையில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தேவர் பின்னால் என்று காங்கிரஸை ஆதரித்து கொண்டிருந்தார்கள். ஆளும் கட்சியான பிறகுதான் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு வர ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் பிரிஞ்சு தந்தவுடன் திமுகவை விட்டு நம்முடைய தோழர்களெல்லாம், நம்முடைய சமுதாயத்தவர்களெல்லாம் அதிமுகவுக்கு சென்று விட்டார்கள். அதிமுகவினுடைய தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் உயிரோடு இருந்த வரையில் திமுகவுக்கு அது வனவாச காலம். அந்த வனவாச காலத்திலும் அந்த கட்சிக்கு உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றியது வன்னியர் பெல்ட் தான். அதன் காரணமாக, அந்த உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றியதன் காரணமாகத்தான் 89 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது கலைஞர், இதற்கும் காரணம் வன்னியர் பெல்ட் தந்த ஆதரவு தான்.
இப்படி வன்னியர் பெல்ட் தொடர்ந்து ஆதரவு தந்ததால் திமுக ஆளும் கட்சியாகி 90ல் இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட கலைஞர் நமக்குத்தான் அதிகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து துரோகம் செய்கிற ஒரு கட்சியை தூக்கி சுமக்கின்ற வன்னியர்களை பார்த்த பிறகுதான் முக்குலத்தோர் முட்டாள்கள் இல்லை, வன்னியர்கள் தான் முட்டாள்கள் என்ற முடிவுக்கு வந்தேன் என்று அவர் சொன்னது முதலில் என்னை அதிர்ச்சி அடைய வைத்திருந்தாலும் அதன் பிறகு அவர் என்னை வழிமாற்றியவராக திமுகவில் இருந்து திமுக சிறையில் இருந்து என்னை வெளியேற்றியவராக அவரைத்தான் நான் குருவாக வணங்கி கொண்டிருக்கிறேன். இந்த 4800 பக்கங்கள் கொண்ட என்னுடைய தொகுப்புகளில் வேற்று சமுதாயத்தை சேர்ந்த எல் கணேசன் அவர்களுக்குத்தான் குரு வணக்கம் என்ற பகுதியை சொல்லி வாழ்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் இன்னமும் கூட நான் அந்த முட்டாள்தனத்தில் தான் மூழ்கி போயிருந்திருப்பேன். அவர்தான் என்னை வெளியேற்றி கொண்டு வந்தவர். இதன் பிறகு 98ல் அச்சமில்லையை ஆரம்பித்து நாம் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கின்றோம் என்பதை ஆராயும் பணியில் ஈடுபட்டேன். அப்படி ஆராயும் பணியில் ஈடுபட்ட போதுதான் எனக்கு மிகவும் உதவியவர் நம்முடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த எம்பி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்தான் அவரிடம் போய் 52 தேர்தல் முதல் இந்த தேர்தல் சுற்று புத்தகங்களை எல்லாம் கொடுத்து இதில் யார் யார் எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர் எந்தெந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்ற விவரத்தை கேட்டேன். இல்லை, இதெல்லாம் எதற்கு தம்பி வெட்டி வேலை என்று சொன்னார் 98ல் கேட்கும் பொழுது. இல்லைங்க ஐயா, நான் ஒரு கோணத்தில் சிந்திக்கிறேன், நீங்கள் சொன்னால் அது எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னேன். அதன் பிறகு ஒரு வார காலம் என்னை வீட்டுக்கு வரவழைத்து அத்தனையும் சொன்னார். சில இடங்களிலே சந்தேகம் வரும் பொழுது இது சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அதை குறித்து கொண்டு அந்த தொகுதியில் உள்ள நண்பர்களை கேட்டு அவர் என்ன சமூகம் என்று தேடி கண்டடைந்தது தான் அந்த புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரங்களை பார்த்த பிறகுதான் நான் எல் கணேசன் சொன்னது 100க்கு 100 உண்மை, நாம் முட்டாள்களாகத்தான் இருக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்தேன். அதன் பிறகு இந்த சமூகம் எவ்வளவு வன்னியர் பெல்ட் என்று சொல்லுகிற வட தமிழ்நாட்டில் இவர்கள் எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள் என்பதற்காக 1931 வெள்ளையன் அரசில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கு புத்தகத்தை தேடி கண்டடைந்த போது வன்னியர் சமூகம் மட்டும் 29 லட்சத்து சில்லறை மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது. அப்போது நாடார் சமூகமும் முக்குலத்தோர் சமூகமும் கொங்கு வேளாளர் சமூகமும் மூன்றும் சேர்ந்து ஏறத்தாழ வன்னியர் சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஈடாகத்தான் இருந்தது. இப்படி நம்மில் 1/3 பங்காக இருக்கிற முக்குலத்தோர், நாடார், கொங்கு வேளாளர் ஆகிய 3 சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் முதல்வர்களாகிவிட்டார்கள். இந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் முதல்வராகவில்லை என்ற எண்ணத்தை ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுதுதான் ஒவ்வொரு சமூகத்தையும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முதல்வர்களும் இந்த சமூகத்தை ஒடுக்கி அடிப்பதற்கான எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் என்ற உண்மையை கண்டேன். முதலில் நடந்த காமராஜ நாடார் முதல்வராவதற்கு கை கொடுத்து உதவியவர் ராமசாமி படையாச்சியார். அவருடைய ஆதரவு இல்லை என்றால் 1954 அவர் முதல்வராகி இருக்க முடியாது. ஆனால் இவர்தான் இந்த சமூகத்தை ஒடுக்குவதற்கான காரணத்தை ஆரம்பித்து வைத்தவர். இதன் பிறகு திராவிடம் நான் அதிகம் நேசித்த அண்ணா அவர்களும் அதிகம் நேசித்த கருணாநிதி அவர்களும் அதிகம் நேசித்த திமுக கட்சியும் பற்றி ஆய்வு நடத்திய போதுதான் எந்த காமராஜர் நாடார் தொடங்கி வைத்த அந்த வன்னியர் ஒடுக்குமுறையை இவர்கள் அதிதீவிரமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்தேன். இதன் விளைவாகத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுத நேர்ந்தது. இந்த புத்தகங்களிலே எல்லா புள்ளி விவரங்களையும் கொடுத்திருக்கிறேன். மத்திய அரசில் எம்பி தேர்தலில் 78 எம்பி தேர்தல்களை வன்னியர் பெல்ட் பகுதிகளிலிருந்து 40 தென் தமிழ்நாட்டவர்களையும் 38 பிறமொழியாளர்களையும் எம்பி ஆக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதேபோல் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரையாவது ஒருவரை வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த யாரையாவது ஒருவரை
தென் தமிழ்நாட்டில் நிறுத்தி இந்த திமுக கட்சி எம்பி ஆக்கி இருக்கிறதா என்றால் இல்லை. இதே நிலையை எம்எல்ஏ தேர்தலிலும் ஆய்வு பண்ணினேன். ஆய்வு பண்ணிய பொழுது 202 பேர் எம்எல்ஏக்களாகி இருக்கிறார்கள். கொங்கு வேளாளர், நாடார், முக்குலத்தோர் நமது வன்னியர் பெல்ட்டிலிருந்து. ஆனால் ஒரே ஒரு வன்னியனை கூட தென் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆக்கவில்லை இந்த கட்சிகள். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் வன்னியர் சமூகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தீவிர சிந்தனையில் ஈடுபட்டேன். அப்படி ஈடுபட்டதை பார்க்கின்ற பொழுதுதான் எந்த ஒரு நாட்டிலோ ஒரு மாநிலத்திலோ எந்த சமூகம் முதல் சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டையும் அந்த மாநிலத்தையும் ஆள்வதற்கு பெற்று வந்த வரம். அப்படிப்பட்ட வரத்தை பெற்ற நாம் மட்டும்தான் இந்தியாவில் இன்னமும் மாநில முதல்வர்களாக வராமல் இருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் பெரும்பான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்களே முதல்வர்களாகி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் அற்ப சொற்ப சமூகங்களைச் சேர்ந்த பிறர்களை முதல்வர்களாக்கிவிட்டு அவர்கள் கையில் அவர்களிடம் இடஒதுக்கீட்டு பிச்சை கேட்டு நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். இந்த பிச்சை பாத்திரத்தை உடைத்தெறிந்து நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனைக்கு வராமல் நமக்கு விடுதலை இல்லை என்பதுதான் நான் முடிவுக்கு வந்து இந்த ஆய்வின் மூலம் கண்டறிந்த முடிவு. இதன் காரணமாகத்தான் தீவிர திமுக விசுவாசியாக இருந்த நான் தீவிர வன்னிய உணர்வாளனாக மாறினேன். அதன் விளைவுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் கட்சி அரசியல் இல்லை, கட்சி அரசியல் இந்த விழாக்களிலும் இல்லை. ஆனால் வன்னியர் அரசியல் நிச்சயமாக ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கிறது. அந்த வன்னியர் அரசியலை முன்னெடுத்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல்வராக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம் என்பதை தெரிவித்து, இந்த புத்தகத்தை ஏற்று மகிழ்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.